கைஸ், குட் ஈவினிங். வீக்கெண்ட்லாம் எப்படி போயிட்டுருக்கு? ரொம்ப நல்லா போகும்னு நினைக்கிறேன். ஒரு நாள் தாண்டி சாட்டர்டே ஈவினிங் வந்துட்டோம். ஒரு வீக்கெண்டு போயிடுச்சு. மேபி நாளைக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா என்ஜாய் பண்ணுவீங்க. ஆல் தி பெஸ்ட். ஓகே, எனக்கு எப்படி போச்சு? எனக்கு டெய்லி வீக்கெண்டு மாதிரி தான் இருக்குது. டெய்லி படம், 2 படம் 3 படம் அப்படின்ட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இன்றைக்கி என்ன ஆச்சு அப்படின்னா, ஃபிலிம் ஃபெஸ்டிவலோட 3rd டே, 14th டிசம்பர் சாட்டர்டே. இன்றைக்கி ஒரு 3 படம் பார்த்தேன். 2 தமிழ் படம், ஒரு பாகிஸ்தான் படம். பாகிஸ்தான் படம் ரொம்ப நல்லா பிடிச்சிருந்தது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியன் படம் மாதிரி இப்போது வேற ஊர் படம் பார்க்கும்போது டோட்டலி டிஃப்ரென்ஸ் தெரியுது. பாகிஸ்தான் படம் பார்க்கும்போது நம்ம ஊர் நம்மளோட பாலிவுட் படம் பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. ஸோ இதுதான் இன்றைக்கி 3 படம். ஃபர்ஸ்ட் படம் என்னென்னா, ஒரு 2 o'clock ராணி சீதையால அன்னக்கொடி, டைரக்டர் பாரதி ராஜா. அது ஆக்சுவலாக அந்த படத்துக்கு ஃபர்ஸ்ட் வச்சு இந்த பேர் அன்னக்கொடியும் கொடி வீரனும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அன்னக்கொடின்னு மாற்றிருக்கிறாங்க. அது முடிச்சோன்னே அடுத்த படம் நம்ம பாலா சாரோட பரதேசி. இந்த படமும் நான் ரிலீஸ் ஆனப்போ நான் பார்க்கணும் இந்த படம் ஏதோ சூழ்நிலையில் விட்டுட்டேன். ஸோ ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் கண்டிப்பாக பார்க்கணும்னு முடிவு பண்ணேன், பார்த்துட்டேன். அந்த படத்தோட தாக்கம் இன்னும் கூட கொஞ்சம் நெஞ்சில் இருக்குது. 3ஆவது பார்த்த படம் சாம்பாயி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாகிஸ்தான் படம். டெமோக்ரஸி பற்றி ரொம்ப நல்லா எடுத்திருக்காங்க. அதாவது ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அரசியலுக்கு வராங்க, அது மாதிரி வச்சு அது பார்க்கும்போது அப்படியே நம்ம ஒரு இந்தியன் படம் மாதிரியே தான் இருக்கு. நல்லா இருந்தது. ஸோ அன்னக்கொடியை பற்றி சொல்லணும் அப்படின்னா, அன்னக்கொடி பற்றி நான் நிறைய பேச போகிறது கிடையாது. அந்தளவுக்கு எனக்கு பேச தோணலை. என்னமோ தெரியல, ஒரு சிம்பிள் ஸ்டோரி மாதிரி இருக்குது. எனக்கு பார்க்கும்போது என்ன ஒரு ஃபீல் இருந்ததுன்னா, ஒரு சீரியல் பார்க்குற மாதிரி. சீரியலில் சொல்லுவாங்க தெரியுமா, ஒரு ஹஸ்பண்ட் இங்கே ஒரு ஒய்ஃப் இருப்பாங்க, அப்புறம் அங்கே ஒரு ஒய்ஃப் இருப்பாங்க, வேறு யாராவது ஒரு ரிலேஷன்ஷிப் இருப்பாங்க. இந்த மாதிரி சீரியலில் கிண்டல் அடிப்பாங்க நிறைய பேர். நிறைய ரிலேஷன்ஷிப் எல்லாம் காமிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த படம் எனக்கு அது மாதிரி தான் தோணுச்சு. அதாவது ஹீரோயின் லவ் பண்ணுறாரு. ஹீரோ யாருன்னா லக்ஷ்மணன், ஹீரோயின் கார்த்திகா. இவங்க 2 பேர் வேறு வேறு ஊர். இவர் லவ் பண்ணுற 2 பேர் வேறு வேறு காஸ்ட்னால கார்த்திகோட அம்மா கல்யாணம் பண்ணி தர மாட்டேன்றாங்க. அதே நேரத்தில் கார்த்திகா ஊரில் இன்னொருத்தர் இருக்கார். யாருன்னா நம்ம மனோஜ், டைரக்டர் பாரதிராஜாவோட பையனே. அவர் வந்து ஒரு வில்லன் ரோல் எடுத்திருக்காரு. செம்மையாக பின்னி பெடல் எடுத்திருக்காரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, பாரதிராஜா மனோஜ் வந்து அந்த ஊரில் வந்து அவங்க அப்பாவுக்கு சரியான உமனைசர். அவருக்கு நிறைய பொண்டாட்டிங்க அந்த மாதிரி. அப்பாவுக்கு பையன் எப்படி இருப்பார் அதே மாதிரி தான். இவர் என்னன்னா, ஒரு சின்ன சம்பவம், ஒரு சந்தர்ப்பத்தில் வந்து கார்த்திகா முகத்தில் இவரை வந்து அசிங்கப்படுத்திட்டாங்க. முகத்தை எச்சத்து போயிட்டாங்கிற காரணத்துக்காக கார்த்திகாவை கல்யாணம் பண்ணி அசிங்கப்படுத்தணும். அதாவது கல்யாணம் பண்ணிக்கணும், பட் ஒரு ஹஸ்பண்ட் அவளுக்கு இருக்கக்கூடாது, அவளுக்கு வேறு யாரையும் தொட விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சபதம் எடுத்துக்கிட்டு கார்த்திகாவை போட்டு டார்ச்சர் பண்ணுவார் கல்யாணம் பண்ணிக்கிட்டு. ஒரு சந்தர்ப்பத்தில் இவங்க கார்த்திகா விட்டு விலகி திரும்ப இவங்க லவர் கூடவே வந்து சேர்றாங்க. சேர இடத்துல பார்த்தா யார் லக்ஷ்மண் வீட்டில் குடும்ப சூழ்நிலை காரணமாக ஒரு ஏற்கனவே ஒரு கல்யாணம், ஒரு குழந்தையும் இருக்கு. கிளைமேக்ஸில் யார் லக்ஷ்மணோட ஒய்ஃபை வந்து மனோஜ் கொண்டுறாரு, மனோஜ் லக்ஷ்மண் கொண்டுறாரு. கடைசியாக லக்ஷ்மணும் கார்த்திகா ஒன்று சேர்ந்துறாங்க. இதுதான் கதை. என்ன கதையில் ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படத்தில் மனோஜோட ஆக்டிங் தாறுமாறுங்க. வில்லன் ரோல் எடுத்திருக்காரு. ஐ திங்க் ஃபர்ஸ்ட் டைமாக வில்லன் ரோல் எடுத்திருக்காரு. அடித்து பின்னி இருக்கிறாரு. ஃபார்ச்சுனேட்டாக அந்த படம் ஸ்க்ரீனிங்க்கு மனோஜும் வந்திருந்தார். முடிச்சோன்னா அவர் வந்து அவரோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணிக்கிட்டாரு. அதுக்கு ஒருத்தர் ஆடியன்ஸில் கேட்ட கொஸ்டின் மனோஜ் சொன்னார், எப்படி இந்த ரோல் எடுத்துக்கிட்டீங்க, தானாக வந்து தான் நீங்கள் தேடி போனீங்களான்னு போது. ஆக்சுவலாக இந்த படத்துக்கு அவர் வந்து ஒரு கோ டைரக்டராக தான் நான் போயிருந்தேன் ஃபஸ்ட்டு. அப்பா கிட்ட யார் இந்த ரோல் பண்ண போகிறேன்னு நாங்கள் பேசும்போது, திடீர்னு நான் என்ன சும்மா தான் நான் பண்ணுறேன்னு கேட்டேன். அப்பா சரி பண்ண சொன்னார். அப்புறம் அப்பா ஃபுல் அண்ட் ஃபுல் எனக்கு படம் ஃபுல்லாக சொல்லி கொடுத்தாரு. ஒவ்வொரு சீனும் எனக்கு சொல்லி கொடுத்தாரு. ஸ்டார்டிங் ஒரு 10 மினிட்ஸுக்கு தான் இந்த ரோலுக்கு இருந்தது. ஆனால் நான் இறங்கி இதெல்லாம் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் பார்த்தா நிறைய எனக்கும் ஃபுட்டேஜ் நிறைய வந்துருச்சு. நல்லா ரிசர்ச் பண்ண, நல்லா சேலஞ்சிங்காக பண்ண, நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ப்ளஸ் மேபி இது மாதிரி ரோல் இன்னும் எடுத்தாலும் எடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ படத்தோட பெரிய ப்ளஸ்ன்னு எடுத்தால் மனோஜோட அந்த வில்லன் ஆக்டிங் ரொம்ப நல்லா இருந்தது. அவ்வளோதான். நத்திங் டு ஷேர் மச் அபவுட் அன்னக்கொடி. அடுத்தது படம் தான் பரதேசி, டைரக்டர் பாலா. அது மோஸ்ட் அவைட்டட் படம். அந்த பீரியடில் நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருந்தது. ஏன்னா இது ஒரு பீரியட் ஃபிலிம்னு சொல்லலாம். ஒரு 1930s ஒரு இண்டிபெண்டன்ஸ்க்கு முன்னாடி இருந்தது. படத்தோட ஸ்டோரி என்னன்னா, இந்த கூலி தொழிலாளிங்க எப்படிலாம் கஷ்டப்படுறாங்க. அதாவது ஒரு ஊர் விட்டு இன்னொரு ஊருக்கு கூலி தொழிலுக்காக போகிறவங்க ஒரு ஹோப்போட, ஒரு நம்பிக்கையோட போவாங்க. அவங்க என்னெல்லாம் கஷ்டப்படுறாங்க. எஸ்பெஷலி இந்த படத்தில் காமிச்சது வந்து டீ எஸ்டேட்டில் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த படம் வந்து ஒரு நாவலோட தழுவல். என்னென்னா ரெட் டீ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாவல், பால் ஹாரிஸ் நினைக்கிற எழுதினவர். அதை தமிழில் எழுதியிருக்காங்க. அதை பேஸ் பண்ணி இவர் வந்து தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணாங்க. அதை பேஸ் பண்ணி இந்த படம் எடுத்திருக்காங்க. இந்த படம் இதுதான் என்னன்னா, அதர்வா சான்ஸ்லெஸ் செம ஆக்டிங். அதாவது ஒட்டுப்பெருக்கைன்னு ஒரு கேரக்டரில் வராரு. இந்த தண்டூரா போட்டு ஊருக்கெல்லாம் செய்தி சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு எல்லார் வீட்லையும் சாப்பாடு வாங்கி சாப்பிட்ற மாதிரி. வேதிகா அவங்களும் பயங்கரமாக ஆக்டிங்கில் பின்னி இருக்கிறாங்க. இந்த படத்தில் எல்லாருமே ஆக்டிங்கில் கலக்கியிருக்காங்க, இன்க்ளூடிங் ஜூனியர் ஆர்டிஸ்ட். ஒரு 100-200 ஜூனியர் ஆர்டிஸ்ட்டு எல்லாரும் சேர்ந்து பயங்கரமாக கலக்கியிருக்கிறாங்க. ஒரு பக்கம் இந்த பக்கம் வேதிகா, இன்னொரு சைடில் வந்து தன்ஷிகா, இவங்க எல்லாம் சேர்ந்து கலக்கியிருக்காங்க. ஸோ இதில் என்னென்னா, இவர் வந்து வேதிகாவை லவ் பண்ணுறாரு. கல்யாணம் பண்ணிக்கிற நேரம் கரெக்டாக இது மாதிரி வேலைக்காக வேறு ஊருக்கு போகிறாங்க. கும்பலாக ஒரு 100-150 பேர் வேறு ஒரு ஊருக்கு போகிறாங்க.
தேயிலை எஸ்டேட்டுக்கு. அங்கே போயிட்டதுக்கப்புறம் தான் தெரியுது அங்கே இவங்களை போட்டு பயங்கரமாக கொடுமைப்படுத்துறாங்க. அது வந்து ஃபாரினர்ஸ் பிரிட்டிஷ் கண்ட்ரோலில் இருக்குது. நடுவில் இடைத்தரகர் இந்தியன்ஸ் இருக்காங்க. இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். நிறைய இடத்துல பிரிட்டிஷ் நடுவில் இந்தியன் இடைத்தரகர்கள் இருப்பாங்க. அவங்க பிரிட்டிஷ்க்கு லாயலாக இருப்பாங்க, நம்ம ஆளுங்களுக்கு அகைன்ஸ்டாக தான் இருப்பாங்க. ஸோ அங்கே தேயிலை தோட்டத்தில் என்னெல்லாம் பிரச்சனைகள் நடக்குது அப்படின்றத நல்லா சித்தரிச்சிருக்காங்க. படம் வந்து சில பேர் பார்த்தவங்களாம் பாதிக்கு மேலே உட்கார முடியல. ஏன்னா அந்தளவுக்கு வந்து ஒரு இமோஷனலான டச். படம் ஃபுல்லாக இவங்க அடி வாங்குறாங்க. இவங்க ஃபுல்லாக சப்மிசிவாகவே காமிச்சிருக்கிறாங்க இந்த கேரக்டர்ஸை. ஸோ இவங்க எதிர்த்து கூட பேசுறது கிடையாது அவங்கள. அதனால் அடி வாங்கிட்டே இருக்கிறாங்க. இதை பார்க்குற சில பேரால் தாங்க முடியும். சில பேர்லாம் பாதிலேயே படத்தை விட்டு வெளியே போனவங்களும் இருக்காங்க. படம் பிடிக்காம இல்லை, ரொம்ப இமோஷனலாக தாங்க முடியல. அது மாதிரி வந்து இந்த எஸ்டேட்டில் வந்து ஒரு வருஷம் கழிச்சு உங்களை விடுறேன்னு சொல்கிறாங்க. ஒரு வருஷம் கழிச்சு செட்டில் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க எஸ்டேட்டில். அதுக்கப்புறம் பார்த்தா ஏதாவது போய் கொஞ்சம் காமிச்சு உங்களுக்கு மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ், உங்களோட மளிகை எக்ஸ்பென்ஸ் சொல்லிட்டு திரும்ப நீங்கள் இன்னும் 1 வருஷம் இருக்கணும், 2 வருஷம் இருக்கணும், 10 வருஷம் இருக்கணும் அப்படின்ற மாதிரி இஷ்டத்துக்கு வந்து யாரெல்லாம் நல்லா வேலை செய்கிறாங்களோ அவங்களாம் ரிட்டைன் பண்ணி, வேலை செய்கிறவங்க சும்மா ஏதாவது செட்டில் பண்ணி அனுப்பிச்சிடுறாங்க. ஸோ இது மாதிரி வந்து கொடுமைப்படுத்திட்டு இருக்கிறாங்க அப்படின்றத சித்தரிச்சு காமிச்சிருக்காங்க. நல்லா இருக்கு. படம் முடிச்சோன்னு ஒருத்தர் கொஸ்டின் கேட்டார். ஐ மீன் படத்தோட அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்திருந்தாரு. ஸோ அவர்கிட்ட ஆடியன்ஸில் ஒருத்தர் கேட்ட கொஸ்டின் என்னன்னா, இது மாதிரி படம் ஃபுல்லாக ஓகே ரொம்ப சோகமாக காமிச்சிங்க, அட்லீஸ்ட் கடைசியாக வந்து ஹீரோ யாராவது அந்த பிரிட்டிஷ் ஆளுங்களையோ இவங்களை எதிர்க்கிற மாதிரி காமிச்சு நல்லா எண்டிங் முடிச்சிருக்கலாமேன்ட்டு. அதுக்கு அசிஸ்டன்ட் டைரக்டர் சொன்ன பதில் என்னன்னா, எனக்கு ரொம்ப நல்லா பிடிச்சது என்னன்னா, இது ஒரு டாக்குமெண்ட்ரி மாதிரி தான் எடுத்துருக்கோம். அதாவது நடந்த உண்மை அப்படியே எடுத்துருக்கிறோம். இது எல்லாமே நாங்கள் ரிசர்ச் பண்ணி என்னெல்லாம் நடந்தது, இதில் இருக்க எல்லாமே உண்மை சம்பவங்கள் மாதிரி தான். 1930s 40s வந்து இதெல்லாம் நடந்தது உண்மையாக டீ எஸ்டேட்டில். இதில் இன்னொரு இதுவும் சொல்லியிருக்காங்க என்னன்னா, பிரிட்டிஷ்லேருந்து வந்த டாக்டர்ஸ் வந்து கிறிஸ்டியன் டாக்டர்ஸ் எஸ்பெஷலி என்ன பண்ணியிருக்காங்கன்னா மதம் மாற்றம் ட்ரை பண்ணியிருக்காங்க. மருத்துவம் பண்ணணும்னா நாங்கள் மதம் மாறினா தான் மருத்துவம் பண்ணணும்லாம் சொல்லியிருக்காங்க. அதுக்கு ஆக்சுவலாக நான் ஒரு கொஸ்டின் கேட்டேன். இந்த ஒரு சீனை வச்சிருக்கீங்களா படத்தில், இது வந்து ஏதாவது ரிலீஜியஸாக உங்களுக்கு எதுவும் எதிர்ப்பு வரணும்னு நீங்கள் எதிர்பார்க்கலையா அப்படின்னா, இல்லை எங்களுக்கு தெரிஞ்சு எதிர்ப்பு வரல, மோரோவர் நாங்கள் வந்து இது எல்லாத்துக்குமே ப்ரூஃப் வச்சிருக்கோம், 1940s இது மாதிரிலாம் நடந்திருக்கின்ற ப்ரூஃப் வச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னார் அசிஸ்டன்ட் டைரக்டர். இன்னொருத்தர் கேட்ட கொஸ்டின் ஏன் பாசிட்டிவான எண்டிங் இல்லைன்னு சொன்னதுக்கு, இது வந்து நடக்கிற குற்றத்தை அப்படியே காமிச்சிருக்கோம். ஸோ இங்கே வந்து நாங்கள் பாசிட்டிவாக ஹீரோ எதிர்த்தார் அப்படின்னு போட்டால் அது ஒரு கற்பனையாகும். அப்போ என்ன ஆகும், பார்க்கறவங்க அந்த தாக்கம் இருக்காது. ஓகே இது மாதிரி இந்த பிரச்சனை முடிஞ்சிச்சுன்னு நினைப்பாங்க. இது மாதிரி பிரச்சனை இன்னும் நடந்துட்டு இருக்கு. இந்த அளவுக்கு குறுவேலா இல்லைனாலும் ஒரு லெவலுக்கு நடந்துட்டு தான் இருக்கிற மாதிரி பிரச்சனை. ஸோ உள்ளதை உள்ளபடி காமிக்கிறதுக்காக தான் என்ன இருக்கோ அதை அப்படியே காமிச்சிருக்கோம். அங்கே வந்து பாசிட்டிவ் எண்டிங்காக இருக்கணும், ஹாப்பி எண்டிங் இருக்கணும்லாம் ட்ரை பண்ணல அப்படின்னு சொன்னார். எடுத்துக்கக்கூடிய கருத்து தான். ஸோ பாலா ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க சார். இதில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இன்னொன்று என்ன இந்த படத்துலன்னா, ஓப்பனிங் சீன் அந்த ஒரு 1.5 2 minutes பார்த்தீங்கன்னா சான்ஸ்லெஸ். அதாவது ஒரு கேமரா எடுத்துட்டு கேமரா மூவிங்லேயே இருக்கு. அந்த வில்லேஜை காமிக்கிறாங்க, சுற்றி காமிக்கிறாங்க. ஒரு அப்படியே ஒரு ஒயிட் ரோட்ல வந்து திடீர்னு அப்புறம் ஒரு குறுக்கு சந்துக்குள்ள நுழையுது, அப்புறம் திரும்ப ஒயிட் ரோடு, எங்கேயுமே கட் இல்லாம ஒரே ஃப்ளோர் 1.5 2 minutesக்கு வந்து அப்படியே மூவ் இருக்கு. இது டெக்னிக்கலா கேமரா பத்தி ஃபிலிம் இண்டஸ்ட்ரி பத்தி தெரிஞ்சவங்களுக்கு கொஞ்சம் டவுட் இருக்கும், இதெல்லாம் எப்படி எடுக்க முடியும்ட்டு. எனக்கு வந்து டவுட் வந்தது. கேட்டேன் நான் அசிஸ்டன்ட் டைரக்டர், இது என்ன எப்படி இது சாத்தியமாச்சு, ஏதாவது ஸ்பெஷல் டெக்னிக்கானா? நார்மலான கேமராஸ் தான் பண்ணோம். ஆனால் 2 நாளைக்கு ப்ராக்டிஸ் பண்ணோம், இதுக்கு 2 நாள் ரிஹர்சல் பண்ணோம். அவர்கிட்ட கேட்டால் நடுவில் ஒரு குட்டி சந்து வந்து திரும்ப மறுபடியும் பெருசாகுது, அங்கெல்லாம் எப்படின்னு கேட்டால் சொன்னார், அந்த மாதிரி குட்டி சந்தில் ஒரு 2 3 தடவை கேமரா அடிச்சு திரும்ப ரீடேக்லாம் போயிருக்கோம். நல்லா கஷ்டப்பட்டு தான் எடுத்துருக்கோம். ஆனால் அதுக்கான கஷ்டத்துக்கான ரிட்டர்ன் நல்லா வந்திருக்கு. ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணி பார்த்தோம். மேபி டெக்னிக்கலாக இதை பார்க்காதவங்க திரும்ப சான்ஸ் கிடைச்சா அந்த ஃபர்ஸ்ட் சீனை பாருங்க. நான் சொல்றது உங்களுக்கு புரியும். ஒரு வில்லேஜ் அப்படியே ஒரு கேமரா மூமெண்ட்லேயே எடுத்துன்னு போய் காமிது, எங்கேயுமே கட் பண்ணாமல். ரொம்ப நல்லா இருந்தது. படம் நல்லா வந்திருக்கு சார். தேங்க்யூ ஸோ மச். இது மாதிரி ஒரு நல்ல ஒரு போல்டாக ஒரு படம் இப்படி எடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ சார். அடுத்த படம் ஒரு பாகிஸ்தான் படம், சாம்பாயி அப்படின்னு சொல்லிட்டு. படத்தோட கேரக்டர்ஸ்லாம் எனக்கு தெரியல, ஜஸ்ட் ஒரு அவுட்லைன் மட்டும் சொல்லிடுறேன். ஒரு 4 ஸ்டூடெண்ட்ஸோ 5 ஸ்டூடெண்ட்ஸோ இருக்காங்க. நம்ம இந்தியா மாதிரி தான் அவங்களோட டெமோக்ரஸிலேருந்து அரசியல் பிடிக்கல, அரசியல் நிறைய கோளாறு நடக்குது. ஸோ இவங்க வந்து அதை எதிர்த்து ஒரு நல்ல டெமோக்ரஸி ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு ட்ரை பண்ணுறாங்க. இவங்க ஒரு அரசியல் எக்ஸ்பீரியன்ஸே கிடையாது, புதுசாக ஒரு கட்சி ஆரம்பித்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நம்ம எல்லாருக்கும் தெரியும், புதுசாக யாராவது நுழைஞ்சா என்னெல்லாம் பிரச்சனை வரும். மிரட்டல் வரும், எக்ஸிஸ்டிங் அரசியல்வாதிகிட்ட இருந்து அரெஸ்ட்னு நடக்கும், தேவையில்லாத கேஸ், பொய் கேஸ் எல்லாம் நடக்கும். இதெல்லாம் இவங்களுக்கு நடக்குது. இதெல்லாம் தாண்டி அவங்க ஜெயிக்கிறாங்க. அதாவது எலெக்ஷன் வந்து புதுசாக ஒரு சிஸ்டம், ஓட்டிங் சிஸ்டம் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அது வந்து இவங்களுக்கு கொஞ்சம் நல்லா ஃபேவர் ஆகுது. அதாவது தப்பு நடக்காத அளவுக்கு அந்த புது சிஸ்டம் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அது மூலமாக இவங்க வந்து வின் பண்ணிட்டு ஒரு அரசியலை சேஞ்ச் பண்ணுறாங்க. சேஞ்ச் பண்ணி சில இதெல்லாம் உறுதிமொழிலாம் கொடுக்குறாங்க, இப்படிலாம் சேஞ்ச் பண்ணணும். சில இடத்துல டேக்ஸ் எக்ஸம்ஷன்ஸ், அது அக்ரிகல்ச்சருக்கோ எஜுகேஷனுக்கோ ஒரு 5 வருஷத்துக்கு டேக்ஸ் கிடையாது, எமர்ஜென்சியாக, அதுக்கப்புறமா டேக்ஸ் போடுவோம். இந்த மாதிரி சில நல்ல நல்ல விஷயங்கள்லாம் வந்து போட்டிருக்காங்க. ஸோ மேபி அந்த கடைசி கிளைமேக்ஸை நம்ம பார்க்கும்போது நமக்கு ரொம்ப பிடிக்கும். இது மாதிரிலாம் ஒரு டாக்ஸேஷன் பாலிசியோ சில ரிஃபார்ம்ஸ் வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா அந்த சாம்பாய் படம் பேர். ஸோ ஓவரால் இன்னைக்கு இந்த 3 படமும் நல்லா இருந்தது, நல்லா என்ஜாய் பண்ணியிருக்கேன். நாளைக்கு சில முக்கியமான படங்கள்லாம் இருக்குது. அதில் முக்கியமான படங்களில் வந்து தங்க மீன்கள் டைரக்டர் தான் வந்து ரொம்ப எதிர்பார்த்து காத்துட்ருக்கேன் அந்த படத்தை பார்க்கறதுக்கு. இப்போதைக்கு இதுதான்.
ஹேவ் a great Sunday நாளைக்கு. என்ஜாய். பை பாய்.